முதலில் திரு கே.சி. பழனிசாமி, இப்போ இருக்க சூழல்ல அதிமுக இந்த அவசரமாக செயற்குழு கூட்டுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த ஜூன் மாதம் நான் திரு ஜே.சி.டி. பிரபாகரன், திரு புகழேந்தி ஆகியோர் ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒன்றுபட்ட அதிமுக என்கிற அந்த முயற்சியை முன்னெடுத்தோம். அதை தொட்டு தமிழகம் முழுக்க எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் அதிமுக ஒரு வலுவாக்கப்பட வேண்டும், ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்து வலுப்பட்டது. அதுல 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது நீக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு உண்டான அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வாரியான அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்படி அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்ட பொழுது அந்த ஒருங்கிணைப்பு குறித்த அந்த அழுத்தம் மடைமாற்றம் ஓரளவுக்கு செய்யப்பட்டு விட்டது. அடுத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இந்த ஒருங்கிணைப்பெல்லாம் எதுவும் இல்லை, அவர்கள் பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட யாரும் மீண்டும் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பதற்கு ஒருவேளை அவர் திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டால் அது எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தனி மனிதனின் முடிவாக பார்க்கப்படும். அதையே ஃபார்மலைஸ் பண்றதுக்கு ஒரு செயற்குழு என்று ஒரு செயற்குழுவை கூட்டி அந்த செயற்குழு மூலமாக பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட யாரையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்கிற அந்த திட்டம் இல்லை என்கிற அளவுல ஒரு முடிவெடுத்து அது ஒரு பொதுக்குழு செயற்குழுவின் முடிவாக அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதாக நான் பார்க்கிறேன். இதற்கு முன்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்துல இது போல முக்கிய அப்படியாக இருந்தா அது அப்படியே நின்றுடுமா அந்த இணைப்பு சார்ந்த பேச்சு என்பது? இல்லை, இது அவருடைய மூவ். அவர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்னா அதுக்கு கவுண்டர் மூவ்ஸ் இருக்கும், அதற்கு எதிர் வினைகள் இருக்கும். அதிமுக வாக்காளர்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் யார் தலைமை என்பதை விட வருகிற இந்த டிசம்பர் மாதம் வரப்போகிற அந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். 2026 என்பது இன்னும் ஒரு 18 மாதங்கள் தான் இருக்குது. அதுல ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும், அது வலிமை பெற வேண்டும். யாருடைய தலைமையில யாரெல்லாம் கட்சிக்குள்ள இருந்து இல்ல யாரெல்லாம் கட்சிக்குள்ள இல்ல அதெல்லாம் 2வது பட்சம். அந்தந்த தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வேண்டும். இதைத்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த இயக்கத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிற கீழ்மட்ட நிர்வாகிகளும் சாதாரண உறுப்பினர்களும் என்றென்றும் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவர்களும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஒருபுறம் சசிகலா கட்சியை அவர் தலைமையில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறார், இன்னொரு புறம் ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவால ஏதேனும் அதிமுகவுக்கு உள்ள தான் ஒரு பலம் பெற்ற சக்தியாக உருவாகிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த 3 தனிப்பட்ட மனிதர்களுடைய முயற்சி. ஆனால் பொதுவாக அதிமுக நலம் விரும்பிகள் எல்லோரும் நினைப்பது ஒரு வலிமையான அதிமுகவாக தேர்தலில் திமுகவை பாஜக கூட்டணியை வெற்றி பெறுகிற அதிமுகவாக கட்டமைக்க வேண்டும். இணைப்பு சார்ந்த விஷயங்கள் பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இபிஎஸ்க்கு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, சரியா? கூடவே இன்னொரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. ஏன்னா கட்சிக்கு உள்ள 2 விதமான கருத்துக்கள். ஒன்று இணைப்பு குறித்து, இன்னொரு கருத்து பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று ஒரு சாரார் நினைக்கிறாங்க, இந்த கூட்டணி வேண்டாம் என்று ஒரு சாரார் நினைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சவாலே எல்லோரையும் எல்லா தரப்பிலிருந்தும் வைக்கப்படுகிற கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, ஆனால் அதே சமயத்தில் தொண்டர் பலமும் வாக்கு வங்கியும் சிதறாமல் அதை கட்டி காப்பாற்றி வருகிற இந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக வலுவமைக்க, வலிமையோடு அதை கட்டமைக்க அவர் முயற்சி செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் அவருடைய தலைமை என்பது ஊர்ஜிதமாகும். அப்படி இல்லாம தலைமையை தக்க வைத்துக் கொண்டு தேர்தல்களில் தோல்விதான் என்றால் அதை தொண்டர்களும் வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நோக்கிய பயணம் தான் இது. ஓகே, அடுத்து திரு அக்னேஸ்வரன், முதல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்
பிறகு ஒத்திவைப்பு, அடுத்து அவசர செயற்குழு கூட்டம், இதை ஒரு பதற்றம் அப்படின்ற பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, பார்வை அவங்கவுங்களுக்கு மாறுபடும். பார்க்குற பார்வை வேறுபாடுகள் கூட உண்டு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு அப்படின்னு சொன்னது மாதிரி கவனமாக நிதானமாக எடுத்து செல்கிறார்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி அவர்கள் சொல்லும்போது நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு போட்டோம், அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அண்ணன் பெங்களூரு புகழேந்தி நிதானம்னு சொன்னீங்க. இப்போ நிதானம்னா ஒரு முடிவெடுத்து அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஆனால் முடிவை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது பதட்டம் என்ற பார்வை தானே அதிகமாக முன்வைக்கப்படும். கட்சியிலிருந்து வெளியில் இருக்கிறவங்க பதட்டமாக தான் அதை பார்ப்பாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற போது அது கவனமாக நிதானமாக போகிறது, அது உள்கட்சி ஜனநாயகம் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகையினால அவர்கள் நிதானமாகத்தான் செல்லுகிறார்கள். இவங்க 4 பேரும் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்தாங்க. அண்ணன் கேசிபி, பெங்களூரு புகழேந்தி, முடிமன் ராமசாமி அவர்கள், அதே மாதிரி அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். இப்போ இவங்களுக்காகத்தான் அண்ணன் அப்படி போகிற போக்கில் ஒரு குண்டை தூக்கி போட்டார் பாருங்களேன். நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்தோம், அதுக்காகத்தான் மடைமாற்றம் செய்வதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற தேர்தலை பற்றி திசை திருப்பதற்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கு நோக்கம் இல்லை. ஆகவே அந்த கட்சி நாம் ஏன் இந்த இடத்தை வாங்கினோம், வாக்குகள் இன்னும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏன் குவிக்கவில்லை? திமுகவை விட 2ஆம் இடத்துல அதிமுக அதிக வாக்குகள் வாங்கியிருக்குது. அதற்கு காரணத்தை வெற்றியே வரலையே. 2ஆம் இடத்தில் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு கட்சி பரிசீலிக்குது. நம்ம அப்படித்தான் அதை பார்க்க முடியும். ஆகையினால இவர்களுக்காக அது கூட்டியது என்று சொன்னால் அது பொய். 2வது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிநபராக முடிவெடுக்கிறார், அது தப்பு. நான் திரு அண்ணன் கேசிபி அவர்களையோ திரு முடிமன் ராமசாமி அவர்களையோ ஜேசிடி பிரபாகரன்லையோ பெங்களூர் புகழேந்தி அண்ணன் அவர்களையோ திரு டிடிவி தினகரன், சசிகலாமா, ஓபிஎஸ் எல்லோரையும் கேட்குறேன், நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையா அல்லது அதிமுக என்கிற ஒரு நிறுவனத்தையா, கட்சியையா? நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிறதா இருந்ததுன்னா உங்களால் அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியல, தோத்துட்டீங்க. இல்ல, அவங்க எதிர்க்கிறது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லல. அதிமுக ஒன்றாக ஒருங்கிணையணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்ட அத்தனை பேரும் ஒருங்கிணையணும்னு சொல்றீங்க, பிறகு எதுக்கு வழக்கு தொடுக்கிறீங்க? பிறகு எதுக்கு பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதற்கு பிறகும் பாஜக கூட்டணியோடு நீங்கள் கூட்டணி வைத்து அதிமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களே? அப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய பாணியை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிட்லர் ஃபார்முலா தான். சமாதானத்திற்கு வருகிறோம், ஒருவேளை சமாதானத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சட்டைக்கு பின்னாடியே வைத்திருக்கக்கூடிய தடியை வைத்து உங்கள் மண்டையை அடைக்கிறோம். இப்படித்தானே உங்க ஃபார்முலா. ஒன்று, நீங்கள் கட்சியை பாழ்படுத்தாதீர்கள்,